கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் கோயில்ல வந்து சரியான கும்பல். திருவிழா மாதிரி இருக்கு நம்ம ஊரு. இப்ப ஜெசிட்டு ஆடி அமாவாசை தான், அதுக்கே இவ்வளவு கும்பல் பாத்துங்க. ஆடி அமாவாசை கும்பல் திருவிழா எல்லாம் போட்டாங்க. பஸ்ஸே போகல, இப்பயே மாத்தி விட்டாச்சு. ஏன்னா கலை ஆளு இதுல வந்திருக்கு, வேணும் பாக்கல. கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம அண்ணன் இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்காப்ல. அண்ணன் கார பேர்ல விட்டானே சாயந்தரம். இன்னைக்கு நிறைய வேலை பண்ணிருக்கலாம். இன்னைக்கு இது பண்ணிருந்தா அதான் கடை கேட்டிருந்தோம். இன்னைக்கு அமாவாசையில கடை போட்டிருந்தா சரி இன்னைக்கு நல்லா ட்ரெண்ட் ஆகி ஏதோ வருமானத்தை பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா கடை தராம விட்டான். நம்ம ஃப்ரெண்டு தான் கடை போட சொல்லி எல்லாமே சொன்னான். அதுக்கப்புறம் கடை தரலைங்க. பிரியாணி கடை ஓனரு நான் காலைல 3 வாட்டி போன் பண்ண, நீ ஏன் எடுக்கல? ஒரு வாட்டி தான் பண்ணேன். நான் கால் ஹிஸ்டரி காட்டுறேன்பா. நான் அட்டெண்ட் பண்ணிட்டேன். 2வது வாட்டி நான் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, மறைச்சிரு. இங்க பாருங்க 3 ஹிஸ்டரி. ஒரே வாட்டி தான் அட்டெண்ட் பண்ணல, எல்லா வாட்டி அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அட்டெண்ட் பண்ணல, அதுவுமே அட்டெண்ட் பண்ணிட்டேன். அதான் ஃப்ரெண்டு வந்து கடை போட்டது வந்து மதிக்க மாட்டான். அதெல்லாம் விடுங்க. இப்ப நம்ம ஊர் கோயிலுக்குள்ள போறோம். எனக்கு ரொம்ப அப்படி சந்தோஷமா இருக்கு. 6 வருஷத்துக்கு அப்புறம் கொரோனா முன்னாடி இருந்த கும்பல் அதை விட டபுள் மடங்கா இப்ப இருக்கு. 6 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள போயிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறேன். உள்ளார ஒரு டிஜே சாங் போட்டு ஆடுறேன்னு சொல்லி உள்ள ஆடுறோம். கண்டிப்பா ஆடுறேன், கண்டிப்பா ஆடுறேன். பாக்குங்கிறேன். எவ பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை. இனிமேல நான் தான் இனிமேல என் லைஃப்ல ராஜா, அவ்வளவுதான். சாரி சிவா, நீங்க இப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரம்யாவை கரெக்ட் பண்ணாதான் கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள இப்படி நடந்திருக்க வேண்டாம். அவ்வளவுதான், வா போலாம். அப்ப அழுவ மாட்டேன் இருக்காது, அஃபெக்ட் பண்ணல, அவனை பண்ணல. எப்படி அவளை போய் பேசுறான்? அன்னைக்கு அவங்க ஆள் வந்திருந்தது. அவங்க ஆள்கிட்ட போய் பார்த்து நான் என்னன்னு கேக்குறேன்னா அப்படிங்கிற வர மாட்டேங்கிறான். ஏன் அப்ப அஃபெக்ட் பண்ணலையா? எப்படா நடிக்கிறான், வீட்டுக்கு போறேன்ட்டு வேணாம். எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது, அழுகுற மாதிரி போயிட்டான். அழுகுற மாதிரிலாம் போல. நீ அதை சொல்லி இது பண்ணல. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு உண்டாவதா? நீங்க அழுவ கூடாது. இல்ல ஒண்ணு இல்ல. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணியா போய் அழுகுற இல்ல. கோயிலுக்கு போனப்ப வந்து நம்ம இப்ப போன்ல மைக்கு கிளியரா கேக்குது. இத்தனை நாளா வீடியோ எடுக்க நீ வரல. ஒன்னதான் இல்ல, இத்தனை நாள் கேட்கும் சொல்றீங்க. நான் சொல்றேன், வீடியோ எடுக்கிறதுக்கு இவர் தயாரா இல்ல. ஒரு மைக்கு கோளாறு, அது கோளாறு. இவன் போன்ல மைக்கு கரெக்டா இருக்கு, எங்க போன்ல தான் மைக் இறங்குது. அப்படி செக் பண்ணிருக்கணும். போட்டுக்கலாம். இவன் போன்ல தான் நல்லா இருக்கு நான் சொல்லிருக்கேன். எல்லாத்தையும் குறுக்க இந்த கௌசிக் கொண்டா என்னடா இது? நம்ம ஊர் ஆட்சி வந்தாச்சு. எல்லாம் உள்ள விடுங்க, உள்ள விடுங்க. அம்மா தாயே அங்காள உன்னை நம்பிட்டாமா. முன்னாடி நீ விழுந்து கும்பிட்டல, இனிமேல் வாழ்க்கையில அவன் விட்டுடா. சிவா கடையில் நீ வேலை செய்யறல, இனிமேல் அடுத்த ப்ரொமோஷன் பண்ணி உனக்கு 500 ரூபாய் சம்பளம் ஆகும். சம்பளம் அடுத்த ஆப்போசிட் தர போற மாதிரி ஆட்டம் எடுத்துக்கலாம். போட்டுவிடா. பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இடத்துல போயிட்டு நம்ம தம்பி தோத்து போயிட்டான். நம்ம கிளப்ல அங்க இருக்காரு. இப்ப அவன் இந்த 3 பால் அதை அடிச்சே ஆகணும். அடிக்கலன்னா இப்ப நம்ம அவனை குடிச்சு அடிக்கிறோம். என்னடா ஓகே தானே? ஓகே. இப்ப அடிக்கலன்னா அந்த அக்கா உடனே அடிச்சு விடுவாங்களா? மஞ்சள் அடி. அப்ப அது கணக்குல 2 பால் இருக்கு, அடிச்சிரு. ஒரே சான்ஸ் ஸ்லாண்டிங் அவுட். இப்ப வந்து நான் வந்து ப்ரோ பிளேயர் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நான் ஃப்ரீ ஃபயர்ல மட்டும் தான் பிளேயர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா வெயிட்டே இல்ல பால்ல. இந்த நடுவுல அவனை தொலைச்சிருவேன். தம்பி கடையை டிஸ்டர்ப் பண்ணாத, டக்கு முடிச்சுட்டு கிளம்பு. அசிங்கமாய் போச்சு குமார். இதுல ஒரு டூ மச்சான விஷயம் என்னன்னா சிம்பிளி வேஸ்ட். 60 ரூபா வேஸ்டா போச்சு பாருங்கள். ஏன்டா அவ்வளவு அசிங்கப்படுத்துற? நம்ம தான் போற புதுசு இல்ல மாப்ள.
பஞ்சு மிட்டாய் 20 ரூபாயா? ரெண்டு தெருவுல பிச்சை எடுக்கலாமாப்ல. குச்சி மிட்டாய் பஞ்சு மிட்டாய். ஓ பஞ்சு மிட்டாயா? என்ன இதுல ரோஸ் கலர் இருக்குமா? அது இல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது. தமிழ்நாட்டுல பேன் பண்ணிட்டாங்க அதெல்லாம். பஞ்சு மிட்டாய் ஆட் போட்டிருக்கும்ல அந்த பஞ்சு மிட்டாய். ரோஸ் கலர்ல இருக்கும். ஆட் போட்டிருக்கும்ல அந்த பஞ்சு மிட்டாய். சரி நீ வாங்கி தசுவா. ரெண்டா சிவான பேரு நம்மள கேக்குறானுங்க. நம்ம என்னடா சொல்ற அளவுக்கு இல்ல. நீ ஓனர் வாங்கிக்கோ. என்ன எங்க ஆளுக்கு கொடுக்கணும், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஆட் இருக்குமா? எங்கடா காசு கொடுக்கறதுக்கு மாதிரி பிச்சுட்டீங்க கூடாதுப்பா. மன்னிச்சுங்க. ரைஸ் என்னடா இருப்பா. எங்க மக்களே? இது மிகவும் இனிப்பாக உள்ளது. இதில் சர்க்கரை அதிகமாக இருப்பதால் எங்கடா அதெல்லாம் புரியலையே. கலை கசக்கிட்டான். எங்கடா அவ்வளவுதானா? இதுதான் குச்சி கிடைச்சது. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். எங்கடா குச்சி வந்த மாதிரி இருக்கு, குச்சி எப்படி அங்க பாரு அடி விடாம சாப்பிட்டு இருக்கான். Guys, இதே மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து போட்டுருக்கான். வாங்க பஞ்சு மிட்டாய் சாப்பிடுங்க. 5 minutes later. சரி ஏன் உட்காந்துட்டே இருக்கீங்க? போவோம். அந்த இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எல்லாத்தையும் பார்ப்போம். இது எங்க ஊர் தான் இருந்தாலும் எப்படி தெரியுமா இருக்கு, உள்ளூர்ல இருக்கவங்க யாரும் மேக்ஸிமம் இந்த கோயிலுக்கு வர மாட்டாங்க. வெளியூர்ல இருந்து அவ்வளவு பேர் வந்து இங்க பாருங்க எவ்வளவு பேர் படுத்திருக்காங்க. ஆனா உள்ளூர்ல இருக்கவன் இன்னத்துக்கே வீட்டுக்கு போயிட்டான். என் கூட தான் ஃப்ரீ ஃபயரு பிரதீப் மச்சிதான் அவன் பாட்டுல வீட்டுக்கு போயிட்டான். எதுவுமே சொல்லல, நாங்க போயிட்டு வரோம் எதுவுமே பண்ணல. நான் பாட்டுல சூட்டு எடுத்துட்டு அவன் பாட்டுல போயிட்டான். மச்சில அதனால எனக்கு என்ன சொல்றேன் ஒண்ணும் அது வேணாலும் எனக்கு கை ஓடல காலு ஓடல, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் போயிட்டு வேத்து ஊத்துறா சொல்லணும்னா அவங்க கோயிலுக்கு வரது பிள்ளைங்களை பார்க்க தான். நான் போயிட்டு உள்ள இருக்க மாரியாயை பார்த்துட்டு தான் பிள்ளைங்க பார்க்கறது வருவேன். சாமி தான் ஃபர்ஸ்ட். ஏன் நம்ம இப்படி அலையணும்? வாழ்க்கையில எப்ப முன்னேறணும், அடுத்து எப்படி பணம் சம்பாதிக்கணும், அவ்வளவு பிசினஸ் யாரு யாரு எவ்வளவு பிசினஸ் பண்ணு. உங்க திருமுகத்தை ஒரு முகமா கொஞ்சம் திருப்பி காட்டுங்க. The next day. அவங்க முடிஞ்சு இப்ப நம்ம ஒரு விஷயத்த 12:40 இப்ப எங்க போற அடுத்த எனக்கு தூக்கம் வருது. என்னை வீட்டுல விட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிருவேன். தூக்கம் வர்றதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா சொல்றேன். டீ குடிக்கலாம். டீ குடிச்சா தூக்கம் வராடா லூசு. அதான் தூக்கம் வராது, அதனாலதான் சொல்றேன். எனக்கு தூக்கம் வருது, நான் அப்படியே யாரும் போல பங்கு வண்டி ஓட்ட தெரியாதனால என்ன கூப்பிடுறீங்க. அப்பெல்லாம் இல்ல, டிரைவர்லாம் எங்க மாமா இருக்காரு, கேமராமேன் மாமா இருக்காரு, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம மணி எத்தனை 12 ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப டீ குடிக்க போறோம், ஒண்ணும் பிரச்சனை சாப்பிட்டு போறோம், ஜிம்முக்கு போறோம், கார்ல போறோம். நாளைக்கு காலைல எழுந்திரிக்க முடியும். டெடிகேஷனா மைண்ட் செட். இதே வாயி அங்க இருக்கும்போது என்ன சொன்னிச்சு, நாளைக்கு ஜிம்முக்கு போகலன்னுச்சு, கால் வலிக்குதுன்னுச்சு. சரியா? அது சும்மா சொன்னேன், அதெல்லாம் முடியாது. இப்ப சாப்பிட்டு டீ குடிக்க போறோம், வாங்க போலாம். மாமா மேல ஏறுவா ஏறுவா, தூக்கத்துல எங்க விட்டேன்னா ஏறுவா ஏறி 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 ஏறி. பாட்டு அருமையா ஓடுது வேற. ஸ்டாண்ட் எடுத்துட்டியா பங்கு? பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இவ்வளவு தூரம் ஓட்டிட்டு வந்து உங்களை சேஃபா விட்டுருக்கேன். கார் உன்னோடதா? டிரைவர் சார்ஜ் எல்லாம் இருக்குல்ல? டிரைவர் சார்ஜ்லாம் அதெல்லாம் நான் பாப்பேன், நான் ஓட்டிடுவேன் பிரச்சனை இல்ல. உனக்கு ஓட்ட தெரியுமா ஃபர்ஸ்ட்? நான் ஓட்டுற முடியாது. இப்போ பாத்தீங்கன்னா டைம் எத்தனை அதையாச்சும் சொல்லு. ஆச்சு இல்ல, செல்லு இல்ல. நீ ஆளாவே நிலா எங்க இருக்கு பாரு. நான் நிலா பார்த்து நானா தமிழ் ஆதி தமிழ் அம்மா சில பேர் நிலா வருமாடா. ஆமா தற்கூரியா இருக்கா? பிஏ லிட்ரேச்சருங்க நான் கேட்டா எது கேட்டாலும் அம்மா நிலா வரது மறந்துட்டேன். உனக்கு நிலாவை பார்த்து சொல்றானா? காஃபியா டீயா உனக்கு? எனக்கு காஃபி. ஆமா கேமராமேன் உனக்கு பிஸ்கெட்ல எதையும் வாங்கி தர முடியுங்களா? என்னடா பிஸ்கெட்னா வேணும்னா இங்கே வேலை செஞ்சுட்டு இங்கே நைட்டு உள்ள ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா அங்க இருந்து நைட்டு வேலைனா நான் இருப்பேன். நைட்டு வேலை செய்ய நல்லா
நீ என்ன வேலை செய்வேன்னு அவங்களுக்கு தெரியும். நீ துடைக்க கூட ஆக மாட்டேன். சிவாகல்ல எப்படியோ கோத்து விட்டாச்சு, அவன் ஒண்ணு வச்சு சீ போட்டுட்டு இருக்கான்.